இருக்கிற இடத்துல வர்ற இடத்துல திரும்ப போகும்போது டியூஷன் படிக்கிற இடத்துல எல்லா இடத்துலையும் சேஃபா பாதுகாப்பா உங்களை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்களா? அப்படி உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா சேஃபா இல்லை அப்படின்னா யார்கிட்ட தெரியப்படுத்துறீங்களா? அதை பற்றி தான் போக்சோ விழிப்புணர்வு பற்றி தான் மிஸ் திரும்ப உங்கள்கிட்ட பேச போறேன். நமக்கு தெரியும் போக்சோ எக்ஸ்பான்ஷன் என்ன சொல்லுங்க. protection of children from sexual offenses. protection of children from sexual offenses இதுதான் போக்சோவோட ஃபுல் ஃபார்ம். இந்த போக்சோ ஆக்ட் 2012ல நம்ம குழந்தைகளை பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக அரசாங்கத்தால உருவாக்கப்பட்ட ஒரு சட்டம். குழந்தைகள் அப்படின்னு சொல்லும்போது 18 வயதுக்கு கீழே இருக்கிற எல்லோரும் குழந்தைகள். 18 வயசுக்கு கீழே இருக்கிற எல்லோரும் குழந்தைகள். அதை நம்ம எப்பயுமே மறக்க கூடாது. இந்த போக்சோ சம்பந்தமா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது குட் டச், பேட் டச், சேஃப் டச், அன்சேஃப் டச். இந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரியணும். குட் டச்னா என்ன, குட் டச்னா என்ன, பேட் டச்னா என்ன? குட் டச் அப்படின்னா தொடக்கூடிய இடங்கள்ல தொட வேண்டியது. கையில இங்க தொடலாம், இங்க தொட்டுக்கலாம். கால் கீழ் பகுதி இருக்கு பார்த்தீங்களா, அங்க தெரியாம தொடலாம். அந்த மாதிரி பகுதிகளில் தொடக்கூடியது தான் குட் டச். உன் முகத்துல தேவையில்லாம கன்னம், உதடு, கழுத்துக்கு கீழ் இருக்கக்கூடிய மார்பு பகுதி, அப்படியே பின்னாடி இருக்கக்கூடிய பகுதி, கால்களுக்கு இடையில இருக்கக்கூடிய பகுதி, பின்னாடி இருக்கக்கூடிய பகுதி, பின்புறம், இதெல்லாம் தொட்டா அது பேட் டச். தெரியாம தொட்டேன், தெரிஞ்சு தொட்டேன், எப்படி தொட்டாலும் அது பேட் டச் தான். அதுக்கு நீ ரியாக்ட் பண்ணணும் தான். காலில் தெரியாம மிதிச்சா உனக்கு சுருக்குன்னு கோவம் வருது இல்லை? மற்ற இடங்கள்ல யாராவது ஒருத்தவங்க தெரியாம பட்டுட்டேன்னா சிரிக்க கூடாது. தெரியாம பட்டுருச்சு அப்படின்னு உனக்கு நல்லா தெரிஞ்சவங்க சொன்னா கூட மூஞ்சி உடனே காமிச்சிடணும். சுரீன்னு மூஞ்சி சுண்டிடணும். புரியுதா? அவங்க ரொம்ப தெரிஞ்சவங்களா இருந்து, ரொம்ப பழகினவங்களா இருந்து, நீ ரொம்ப பாசம் வச்சிருக்கிற ஒரு மாமாவோ சித்தப்பாவோ அண்ணனா கூட இருக்கலாம். ஃபர்ஸ்ட் தெரியாம பட்டுருச்சு அப்படின்னு தான் ஒன்று ஆழ பார்ப்பாங்க. அதனால தெரியாம பட்டுருச்சுன்னு சொன்னா கூட நான் சொன்ன பேட் டச் பாயிண்ட்ஸ்ல தொட்டாங்க அப்படின்னா யாரா இருந்தாலும் சுரீர்னு மூஞ்சியை சுண்டி காமிச்சிடணும். சரியா? இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா நோ கோ டெல் டெக்னிக். என்ன டெக்னிக்? நோ கோ டெல். இந்த டெக்னிக் என்ன அப்படின்னா யாராவது அறிமுகம் இல்லாதவங்க உன்னை கூப்பிட்டு பேச இல்லை உன்கிட்ட தவறாக நடந்துக்க முயற்சி செய்ய ஆரம்பிக்கும் போது சத்தமா உன்னுடைய மறுப்பை தெரிவிக்கணும். நோ அப்படின்னு நல்ல சத்தமா என்ன செய்யணும் அப்படின்னா, விடுங்க, எனக்கு பிடிக்கல, நான் கத்துவேன் அப்படின்னு சத்தமா உன்னுடைய மறுப்பை தெரிவிக்கணும். அப்படி தெரிவிச்சுக்கிட்டு இருக்கும் போதே என்ன செய்யணும், எப்படி எஸ்கேப் ஆகலாம் அந்த இடத்த விட்டு நீ பார்க்கணும். ஓகேவா? சில நேரம் வா பாப்பா வீடியோ கேம் இருக்கு, உங்க அம்மா பார்க்க விடல, எங்க வீட்டில் வந்து வீடியோ கேம் பாரு, விளாடு அப்படின்னு கூப்பிடலாம். புது பிளே ஸ்டேஷன் வாங்கியிருக்கேன், பார்க்க வரியா அப்படின்னு உள்ள கூப்பிடுவாங்க. உள்ள கூப்பிட்டுட்டு தேவையில்லாத பாலியல் சீண்டல்களில் ஈடுபட வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரியான சூழல்கள்ல உனக்கு சங்கடமா இருக்கும்போது ஆரம்பிக்கும் போதே, ஏன்னா விளையாட்டு செல்போனுக்கு நீ அப்படி அடிக்ட் ஆயிட்ட, அதனால என்ன நடக்குது உன்னை சுத்தினே தெரியாம இருக்க. அப்படி இருக்காம கொஞ்சம் கவனமா அலர்ட்டா இருக்கணும். இருந்து வேண்டாம் அப்படின்றத சத்தமா தெரியப்படுத்தணும். தெரியப்படுத்துற அதே நேரத்துல அந்த இடத்த விட்டு வெளியே போறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கோ. செகண்ட் ஸ்டெப் பார்க்கணும். தேர்ட் ஸ்டெப், போய் உனக்கு யார் நம்பிக்கைக்குரியவங்களா இருக்காங்களோ அவங்கள்ட்ட தெரியப்படுத்தணும். அந்த நம்பிக்கைக்குரியவங்கன்ற இடத்துல நீ ஒரு சர்க்கிள் சறுக்கிற. அம்மா அப்பாட்ட சொல்றது கிடையாது, டீச்சர்ஸ்ட வந்து சொல்றது கிடையாது, உன் ஃப்ரெண்டு கிட்டேயே போய் சொல்ற. பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, குருடன் குருடனுக்கு வழிகாட்ட முடியாது. நீயும் உன் ஃப்ரெண்டும் ஒரே ஏஜ் தான். உன்னோட ப்ராப்ளம்க்கும் உன் ஃப்ரெண்டு எப்படி சொல்யூஷன் கொடுக்க முடியும்? அனுபவமான பெரியவங்களால தான் சொல்யூஷன் கொடுக்க முடியும். அதனால டெல். யார்கிட்ட சொல்லணும்? அம்மா அப்பாட்ட, டீச்சர்ஸ் கிட்ட சொல்லணும். பெரியவங்க கிட்ட சொன்னாதான் உனக்கு சொல்யூஷன் கிடைக்கும். அதனால செகண்ட் டெக்னிக் என்ன? நோ கோ டெல். மறக்க கூடாது, கட்டாயம் சொல்லணும்.
பின்னாடியே உன்னை ஹராஸ் பண்ண ட்ரை பண்ணவங்க வந்து சாரி பாப்பா தெரியாம பண்ணிட்டேன்ப்பா ஏன் அப்படி இப்படின்னு உன்னை கன்வின்ஸ் பண்ண பார்ப்பாங்க. நீ என்ன செய்யக்கூடாது, இந்த ஒரு தடவை தான் அப்படின்னு பெருந்தன்மையா மன்னிக்கிறதுக்கெல்லாம் நீ ஆள் கிடையாது. சொல்லிடணும். ஃபர்ஸ்ட் டைம்னாலே நீ என்ன செஞ்சிடணும், சொல்லிடணும். ஓகேவா? மூன்றாவதாக அரசாங்கம் உனக்கு உதவி செய்வதற்காக 2 ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஒரு நம்பர் உனக்கு நல்ல ஃபெமிலியரா தெரியும். என்ன நம்பர்? 1098. இந்த மாதிரி எந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டோ டிஸ்டர்பன்ஸோ உனக்கு வந்தா இமீடியட்டா நீ எங்க இருந்தாலும், இது ஃப்ரீ ஹெல்ப்லைன், எங்க இருந்து நீ ஓபன் பண்ணி பேசினாலும் பேசிட முடியும். 1098. ரெண்டாவது நம்பர் 14417, 14417, 14417. இதுலயும் நீ என்ன செய்யலாம் அப்படின்னா, உனக்கு ஏற்படுகின்ற இந்த பாலியல் தொந்தரவுகளை வெளிப்படுத்தலாம். சில உளவியல் சிக்கல்கள் உனக்கு ஏற்பட்டாலும், படிக்க முடியாம டிஸ்டர்பன்சஸ் இருந்தாலும் நீ அங்க ஆலோசனைகள் நீ பெற்றுக்கொள்ளலாம். அங்க ஆலோசனை தருவதற்கு ஆட்கள் இருப்பாங்க. மூன்றாவது, அனைத்து பள்ளிகளிலேயுமே மாணவர் மனசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட்டி இருக்கும். இந்த மாணவர் மனசு பெட்டியில உனக்கு இந்த மாதிரி பாலியல் தொந்தரவுகள் வருது, டீச்சர்ஸ்ட சொல்ல உனக்கு சங்கடமா இருக்கு, அப்பா அம்மாட்ட சொல்ல உனக்கு சங்கடமா இருக்கு அப்படின்னா நீ எழுதி போடலாம். இது மொட்டை பெட்டிஷன் மாதிரி போடக்கூடாது. உன்னோட பேரு, ஸ்டாண்டர்ட் செக்ஷன் எழுதி போட்டாதான் நாங்க உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும். ஓகேவா? அதனால அந்த டீடைல் வேணும். உன்னோட பேரு, ஸ்டாண்டர்ட் செக்ஷன் டீடைல் வேணும். உனக்கு என்ன பிரச்சனைன்னு எழுதி போடு. சிஸ்டர், டீச்சர்ஸ் எல்லாரும் அப்பப்போ திறந்து பார்ப்போம். காலியாக தான் இருக்கு இத்தனை நாட்களும், பரவாயில்ல, உனக்கு பிரச்சனைகள் இருந்தால் எழுதி போடு. அதற்கு என்ன ஸ்டெப் எடுக்கணுமோ அதை பெரியவங்க பார்த்து எடுப்போம். ஒரு கதை சொல்லட்டா? கதை கேட்க பிடிக்கும்ல? நம்ம எல்லாம் கிளி, முயல், இப்படி பெட் அனிமல்ஸ் வளர்க்குறோம் இல்லையா? அந்த ஊரில் அந்த லேடி ஒரு மலைப்பாம்பை பெட் அனிமலாக வளர்க்குறாங்க. தெரியும்ல? நிறைய ஊருங்களில், வெளிநாடுகள் எல்லாம் விதவிதமாக பெட் அனிமல்ஸ் வளர்ப்பாங்க. அது மாதிரி ஒரு டைனியாக குட்டியாக இருக்கும்போதே ஒரு மலைப்பாம்பை எடுத்து பெட் அனிமலாக வளர்க்குறாங்க. அந்த மலைப்பாம்புக்கு தனியாக ஒரு கண்ணாடி தொட்டியெல்லாம் கட்டி வச்சு அந்த மலைப்பாம்புக்கு நல்லா சாப்பாடு கொடுத்து தூங்க போட்டு எங்கே போனாலும் கூட்டிகிட்டு போய் அந்த மலைப்பாம்பை செல்லமாக வளர்க்குறாங்க. நல்லா படபட நீளமாக வளர்ந்துருது அந்த மலைப்பாம்பு. ஒரு குறிப்பிட்ட காலம் வந்த பிற்பாடு அந்த மலைப்பாம்பு ரொம்ப சோர்வாக சாப்பிடவே இல்லை, அதுக்கு பசிக்கவே இல்லை, சாப்பிடாம அது பாட்டுக்கு பட்னியாகவே கிடக்கு. அப்புறம் வந்து இந்த லேடி தூங்கியிருப்பாங்கல்ல பெட்டு, அந்த பெட்டில் இந்த லேடி பக்கத்தில் அப்படியே படுத்துக்கும். அப்படியே லேடியை உரசிட்டு அப்படியே படுத்துக்கும். இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. செல்லமாக வளர்த்த இந்த மலைப்பாம்பு சாப்பிடவும் மாட்டேங்குது, தூங்கும் போது ஏதோ பயத்தில் இருக்க மாதிரி நம்ம பக்கத்தில் உரசிட்டு தூங்குதே, எதுவும் ஆயிடுச்சோ, ஒருவேளை இதுக்கு இறுதி காலம் வந்துருச்சோ, ஆனால் நிறையா வருஷம் மலைப்பாம்பு உயிரோடு இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கோமே அப்படின்ட்டு ஒரு வெட்டினரியன்ட்ட தூக்கிட்டு போகிறாங்க அந்த மலைப்பாம்பை. அந்த வெட்டினரியன்ட்ட தூக்கிட்டு போயிட்டு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. இது சாப்பிடவே இல்லை, பல நாளாக சாப்பிடாம இருக்கு, என் பக்கத்தில் என்னை உரசிட்டே பாவம் போல தூங்குது, இதுக்கு ஏதோ ஆயிடுச்சு, கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் கொடுங்க டாக்டர் அப்படின்னா. அவர் எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துட்டு அந்த பொண்ணை, அந்த லேடியை எச்சரிக்கிறாங்க. இந்த மலைப்பாம்பு இப்போ உங்களை விழுங்குறதுக்கு ஆயத்தமாயிடுச்சு, உங்களை இரையா எடுத்துக்கிறதுக்கு அது முயற்சி பண்ணுது, அதனால பசி வரணும் அப்படின்றதுக்காக, உங்களை முழுங்க அது வயிற்றுல இடம் வேணுன்றதுக்காக பட்டினி கிடக்குது, தன்னால் விழுங்கிற முடியுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக, உங்க சைஸ் என்னன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்க பக்கத்துல படுத்துக்குது அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டு சொல்றாரு, நீங்க உடனே கொண்டு போய் இத வனத்துறையிட்ட கொடுத்துருங்க, பாதுகாப்பா நீங்க இருப்பீங்க. பயங்கரமா கோவம் வருது அந்த லேடி. நமக்கு நம்ம வளர்த்த பெட்டடி மேலே குறை சொன்னா கோவம் வரும்ல. நாய் வளர்க்குறோம், நாயை குறை சொன்னா நீ தான் நாய், ஏன் நாய் இல்லை, அது டாமி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஆமா, அது மாதிரி அந்த லேடிக்கும் பயங்கரமா கோவம் டாக்டர் பயங்கரமா திட்டிட்டு போயிட்டாங்க. அந்த வாரத்திலேயே ஒரு நாள் இரவு மலைப்பாம்பு அந்த லேடியை முழுங்கிடுச்சு. இந்த கதையை நான் ஏன் சொல்றேன்? தெரியாதவங்க போற இடத்துல, வர்ற இடத்துல இந்த மாதிரியா உன்கிட்ட பாலியல் தொந்தரவு பண்ணா இந்த 3 ஸ்டெப்பை உன்னால ஃபாலோ பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் குட் டச் பேட் டச் தெரிஞ்சுக்கிடுவேன். ரெண்டாவது நோ கோ டெல் டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுவேன். மூணாவது எங்களை மாதிரி பெரியவங்கள்ட்ட மாணவர் மனசு பெட்டியில் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். கூடவே இருக்கிற சித்தப்பா, மாமா, அண்ணன், தாத்தா முறையில் இருக்கிறவங்க, அப்படி நினைச்சு பழகினவங்க, பக்கத்து வீட்டு மாமா, ஃப்ரெண்டோட அப்பா, ஆட்டோ டிரைவர்ஸ், சின்ன வயசுலேருந்து உன்னை ஆட்டோக்கு எடுத்துருப்பாங்க. இவங்கெல்லாம் உங்ககிட்ட பேக் டச் பண்ணும்போது, இந்த ஏதாவது உன்கிட்ட மரபு மீறிய செயல்களில் ஈடுபடும் போது முதல்ல உனக்கு குழப்பமா இருக்கும்.
அந்த குழப்பத்திலேயே நாட்கள் கடந்துரும். இவங்க இப்படிப்பட்டவங்க கிடையாது அப்படின்னு உனக்கு நீயே சமாதானம் சொல்லுவேன். ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது, ஆனா அவங்க அப்படிப்பட்டவங்க கிடையாது உனக்கு நீயே சமாதானம் சொல்லுவேன். ரெண்டாவது, அந்த எல்லை மீறும் போது, அந்த குழப்பம் நீங்கும் போது ரெண்டாவதா உனக்கு அதிர்ச்சி ஏற்படும். இவங்களா இப்படி அப்படின்னு ஷாக் ஆகும். அப்போ நீ அந்த செகண்ட் ஸ்டெப் சொன்ன இல்லையா, நோ அப்படி கத்துற ஸ்டெப்பையோ அழுதோ ஏதோ நீ பண்ணும்போது அவங்க என்ன ஆயுதம் கையில் எடுப்பாங்க? மலைப்பாம்பு வந்து செல்லமா கொஞ்சம் வந்து கொண்டாட்டிச்சு பத்தியா, அது மாதிரி அவங்க என்ன ஆயுதம் கையில் எடுப்பாங்கன்னா உன்னை தாஜா பண்ணுவாங்க. ஐயோ, நான் உன்னை என் பொண்ணு மாதிரி நினைச்சுதான் நான் தொட்டேன். இவ அவங்க பொண்ணும் நீயும் ஃப்ரெண்டா இருந்தீங்கன்னா அந்த பிள்ளையும் நீயும் எனக்கு வேற வேறையா ஒண்ணுதான். இந்த மடியில வச்சுதான் மொட்டை போட்டேன், இந்த தோல்ல தான் தூக்கி வளர்த்தேன், நீ எனக்கு பேத்தி மாதிரி அப்படின்னலாம் சொல்லுவாங்க. இப்படிலாம் உன்னை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இது ஒரு மலைப்பாம்பு, கூடவே திரியிற மலைப்பாம்பு. ரெண்டாவது மலைப்பாம்பு பெட்டனிமலா தூக்கி போட்டு தோல்ல வளர்க்குறோம்ல, சோஷியல் மீடியா. சோஷியல் மீடியால கிடைக்கிற ஃப்ரெஷ் ஃப்ரெண்ட்ஸ். நீ நினைப்ப என் பாய் ஃப்ரெண்ட் பெஸ்ட், அவங்க அங்க அப்படி இங்க இப்படி, ஏன் அப்படி கிடையாது. அவன் தண்ணி அடிப்பான், கஞ்சா குடிப்பான், ஆனா அவன் அப்படி கிடையாது. புளிங்கோ மாதிரி மண்டையை வெட்டிக்குவான், பேண்ட்டை டைட்டா போட்டுக்குவான், கிரிக்கே மாதிரி தான் தெரியும், ஆனா அவன் நல்லவன் இல்ல. மலைப்பாம்பை வளர்த்துட்டு இருக்க எதுக்குள்ள? செல்போனுக்குள்ள மலைப்பாம்பை வளர்த்துட்டு இருக்கு. எத்தனை முறை போக்சோ பற்றி பேசினாலும் ஒரு குறிப்பிட்ட சில பேர் இருக்கீங்க, காது ரெண்டையும் அடைச்சிக்கிட்டு மூளையை கடன் கொடுத்துட்டு வீட்டுல மழை காலம் எல்லாம் நனைஞ்சிருக்கும், கலட்டி காய போட்டுட்டு வந்துடுறது. சொல்றது உனக்காகத்தான். மலைப்பாம்புக்கு இடம் கொடுக்காத. அன்னோன் பிரெடேட்டர்ஸ் இந்த போன் வழியா வருவாங்க. யாரும் தெரியும் உனக்கு? இன்ஸ்டாகிராம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி தெரியும்? எப்படிப்பட்டவங்கன்னு உனக்கு தெரியும்? அவங்கள சந்திக்க போறது, தனிமை சந்திப்புகளுக்கு பிளான் பண்றது, அவங்கள பார்க்கறதுக்கு போறது, அவங்களோட அன்வான்ட் சாட் பண்றது, வீடியோ கால்ஸ்ல பேசுறது, இதெல்லாம் உனக்கு பாதுகாப்பு இல்லாத செயல். இதுவும் போக்சோல கொண்டு போய் விடும். ஓகே, அவங்க மைனரா இருந்து பிலோ 18 இருந்து உனக்கு முந்திட்டு அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அப்படின்னா உன் மேல போக்சோ சட்டம் பாயும். நீயும் மைனர் 18, அந்த ஆப்போசிட் பார்ட்டியில இருக்கவங்களும் மைனர் 18. ஃபர்ஸ்ட் கம்ப்ளைனர் ஆப்போசிட் பார்ட்டியா இருந்தா நீ தான் அரெஸ்ட் ஆக போக்சோ கீழே. புரிஞ்சுதா? பிலோ 18 யாரும் டச் பண்ணக்கூடாது, பிசிக்கல் ஹராஸ்மெண்ட் பண்ணக்கூடாது, பார்க்கக்கூடாது, தவறான பார்வை, தவறான சமீட்சைகள் பேசுறது, தவறான சிக்னல் கொடுக்கறது, இது எல்லாமே தப்பு. போக்சோ ஆக்ட் கீழே அது அஃபென்ஸ் தான், அரெஸ்ட் பண்ணக்கூடிய குற்றம் தான். அது மாதிரி சின்ன பிள்ளைங்கள போர்னோகிராஃபிக்காக படம் எடுக்கிறது, இது எல்லாமே தவறு தான். இது எல்லாம் தவறுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. மலைப்பாம்புக்கு இடம் கொடுக்காதீங்க. செல்போன் வழியாவோ இல்ல வீட்டுக்குள்ளேயோ இருக்க மலைப்பாம்புக்கு இடம் கொடுக்காதீங்க. அதை உடனே கொண்டு போய் காட்டுக்குள்ள விட்டுருங்க. அது எங்க போகணுமோ அங்க தொலைஞ்சு போகட்டும். நீங்க நாட்டுல நாகரீகமா நம்பிக்கைக்குரிய மாதிரி வாழ்வதற்காக கடவுளால் படைக்கப்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்ட குழந்தைகள். அப்படி ஆசீர்வாதமான வாழ்க்கை உங்களுக்கு அமைய அனைத்து ஆசிரியர்கள் சார்பாக, தலைமை ஆசிரியர் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி.